அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த நமக்கான ஹால் டிக்கெட்டுக்கான எக்ஸாமுக்கான அந்த தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஓடிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கோம். அது ஒரு வேளை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து 12ஆம் தேதியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 12/10/2025 இந்த தேதியில் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஏன் ஒருவேளை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் நமக்கான கூடுதல் அவகாசம் கிடைக்கும் வாய்ப்பு இல்லையா, நீதிமன்றம் கூடுதல் அவகாசம் கொடுக்காதா, அதன்படி டிஆர்பி வந்து இந்த தேர்வு தேதியை வந்து தள்ளி வைக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இது சம்மந்தப்பட்ட அப்டேட்டை நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பொதுவாக டிஆர்பியிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுக்கும் ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் 14 நாட்களுக்கு 14லேருந்து 12 நாட்களுக்குள்ளார, அதுக்கு முன்னாடி அவ்வளோ நாள் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 12ஆம் தேதி எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். நேற்றைய முன்தினம் இன்று ரிலீஸ் பண்ணியிருக்கணும் ஹால் டிக்கெட். இதுவரை வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகலை. ஸோ கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடிந்தே ரிலீஸ் ஆகிருக்கணும். இதுதான் வந்து வழக்கமாக நடக்கிற நடைமுறை. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க டிஆர்பி. ஸோ அதனால் ஒரு 14 நாளுக்கு முன்னாடியே வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பண்ணலை. ஸோ ஏன் இந்த டிஆர்பி ஒருவேளை இந்த நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி கூடுதல் கால அவகாசம் வேணும்னு மாணவர்கள் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 3 வாரங்கள் தள்ளி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் எல்லா தேர்வர்களும் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ தேர்வர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான், கால அவகாசம் கூடுதலாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னாக்கா இதுவரை வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். 2 தினங்கள் நேற்று பண்ணியிருக்கணும், இல்லைனா இன்றைக்கி பண்ணியிருக்கணும். ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இதுவரை ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகவில்லை. ஸோ அதனால் தேர்வு வந்து தள்ளி வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. பட் நிறைய பேர் தொடர்ந்து கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தேர்வு தள்ளி வைக்க மாட்டாங்க. எக்ஸாக்டாக யாராலையுமே சொல்ல முடியாது. விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 12ஆம் தேதியை ஹோல்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கான அப்டேட் இன்னும் 2 தினங்களில் தெரிஞ்சிடும். இன்னும் 2 நாளில் அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக தெரிஞ்சிடும். ஸோ ஏன்னா இப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்கணும். இதுவரை ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுக்கல டிஆர்பி சைட்லேருந்து. ஸோ அதனால் இன்னும் 2 தினங்களில் உங்களுக்கான அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், ஏதாவது ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த 2 நாளுக்குள்ளார உங்களுக்கான அப்டேட் வந்து உறுதியாக 100% வந்துடும். உங்களுக்கான சந்தேகம் தீர்ந்துடும் அப்படின்றதுல எந்த வித டவுட்ஸும் இல்லை. நன்றி.